A card is drawn from a pack of cards. The probability that is either a spade or an ace is 3 by 14, 4 by 13, 15 by 52, 17 by 52. இப்போ இதில் வந்து கணக்கில் என்ன கொடுத்துருக்குன்னா a card is drawn. பொதுவாக வந்து கார்டுன்னு சொல்லும்போது சீட்டுக்கட்டுன்னு சொல்லும்போது மொத்தம் வந்து எவ்வளோ இருக்கும்னா நமக்கு 52 வந்து கார்ட்ஸ் இருக்கும். கார்டில் வந்து 52 இருக்கும். அந்த 52ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும்னா ஸ்பேடு, அடுத்தது ஹார்ட்டு, அடுத்தது க்ளவர், டைமண்ட், இப்படி அதில் வந்து ஃபோர்ஸ் இது இருக்குது. இந்த ஸ்பேட்லேயுமே நமக்கு என்னெல்லாம் இருக்கும்னா ஜாக்கு, கிங், குயின், ஆஸ், அப்புறம் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். அப்போ மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து 13 இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் 13 இருக்கும், இங்கேயும் 13 இருக்கும், இங்கேயும் 13 இருக்கும். இப்போ மொத்தம் டோட்டலாக எல்லாம் 13 + 13 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 52. மொத்தம் ஒரு சீட்டு கட்டுன்னு சொல்லும்போது அதில் மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த 52 கார்ட்ஸில் த ப்ராபபிலிட்டி தேட் இஸ் எய்தர் எ ஸ்பேட் ஆர் அன் ஆஸ். கொஷின் வந்து என்னென்னா ஸ்பேட் ஆர் அன் ஆஸ். இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் மொத்தம் வந்து எத்தனை 52 கார்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபேவரபிள் கேசஸ், அதாவது ஸ்பேட் வந்து நமக்கு எத்தனை இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். ஸ்பேட் வந்து 13 ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அது இல்லைன்னா இது ஆஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இருக்கும் ஆஸ் 1, இதில் ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இருக்கும். மொத்தம் எத்தனை இருக்கும்னா 4 இருக்கும். 4 இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பேடில் ஒன்று எடுத்துருக்குறோம். அந்த ஸ்பேடு வந்து ஆஸாக கூட இருக்கலாம்ல. அப்போ அப்படின்னு சொல்லும்போது இப்போது மொத்தம் 4 இருக்குது. ஆனால் நம்ம ஆல்ரெடி ஒன்று எடுத்தாச்சு, அது ஒரு வேளை ஆஸாக கூட இருக்கலாம். இருந்தால் அப்போ நமக்கு எத்தனை தான் இருக்கும்? 3 தான் இருக்கும். இப்போ அடுத்தது 3. அப்போ 13 + 3 / 52 = 16 / 52 = 4/13. இப்போ ஆன்சர் 4/13. Thank you.